இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரவை பாயசம் தான். அது எப்படி வேகமாகவும் சுவையாகவும் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நான் 1/4 கப் ரவை எடுத்திருக்கேன். ஏன் கப்பில் எடுத்திருக்கேன்னா அளவு தெரியறதுக்காக. நீங்கள் டம்ளரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரவையை நெய்யில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விடுங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க, ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரவையோட கலர் மாறிடும், அதுக்காக லோ ஃப்ளேமில் வைங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் ரவை நல்லா வெந்து வந்துடும். ரவை வெந்ததுக்கப்புறம் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் கிளற ரவை கொஞ்சம் கொஞ்சமாக பாலோடு சேர்ந்து வெந்து வரும். 1/4 கப் ரவைக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட்னஸ் கூட வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ரவை கொஞ்சம் கொஞ்சமாக வெந்து வரும் பாலில். இப்போ நான் நட்ஸ் எடுத்திருக்கேன். நட்ஸு என்னென்னா பிஸ்தா, முந்திரி, பாதாம் 3ஐயும் சின்ன சின்னதாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா நல்லா கொதித்து வரும். நல்லா அது கொதிக்க அந்த நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெந்து ரொம்ப அடியும் பிடிச்சிடாம நல்லா கிளறி விட்டுங்க. ரொம்ப கெட்டி ஆயிடுச்சுன்னா அது கேசரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியை விட்டு பாயச கன்சிஸ்டன்சிக்கு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சுவையான ரவை பாயசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.